பகுஜ் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை அவரது வீட்டிற்கு முன்பாகவே, அவர் கட்டி கொண்டிருக்கின்ற புது வீட்டிற்கு முன்பாகவே மர்ம நபர்கள், ஒரு 8 நபர்கள் கொண்ட குழுவானது அவரை வெட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது சென்னை தனியார் மருத்துவமனையான அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடன் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையான ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு பரிசோதனைக்காக அவரது உடலானது நேற்று இரவு கொண்டு செல்லப்பட்டது. நேற்று இரவே அந்த இடத்தில் போராட்டத்தில் அவரது கட்சியின் தொண்டர்கள் இறங்கினார்கள். பெரும் போராட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று இப்போது வரை அவரது உடலானது உடற்கூறாய்வில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு கட்சியின் தொண்டர்கள் ஒரு 100க்கணக்கு மேற்பட்டோர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு பகுஜ் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவியான மாயாவதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் என்கின்ற செய்தியானது இன்று வெளிவந்துள்ளது. அது நாளை அவர்கள் வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் இறந்ததை முன்னிட்டு இந்த பகுதியில் முழு கடையடைப்பானது நடைபெற்று கொண்டு வருகிறது.